நான் வந்துட்டு நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரே அழுக. ஓகே, இன்னும் சொல்லணும்னா எக்ஸாம் ஹால்லேருந்து வரும்போதே நான் வந்து ஒரு கில்ட்டோட தான் வந்தேன். பிகாஸ் நம்ம எழுதுனது என்ன நமக்கு தெரியும் இல்லையா, பாட்டு ஏதோ ஃப்ளூக்கில் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. நார்மலாக லைக் நான் மட்டும் போயிட்டு வந்திருந்தேன்னா கூட மேபி எனக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. என்னோட அம்மா வந்துட்டு ஒரு 3 hours அங்கேயே உட்காந்து அங்கேயே ஈவன் தூங்கிட்டேன்னு நாங்கள் போயிட்டு வரும்போது இங்கே தான் ஏதோ ரோடு ஸ்ட்ரீட் காட்டுறாங்க, நான் வந்து இங்கேயே தூங்கிட்டேன், எல்லாரும் அப்படியே படுத்துட்டாங்க, எல்லாருமே அப்படியே பேசிட்டு இருந்தோம், அப்படி இப்படி சொன்னோன்னே எனக்கு செம்ம கில்ட் ஆயிடுச்சு அவங்க ஃபேஸ் பார்த்துட்டு. பிகாஸ் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்துட்டு என்னை பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் நான் வந்துட்டு இல்லை, நான் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் மைண்ட் ஃபுல்லாக. நான் அங்கேருந்து லைக் என்னோடய சென்டர்லேருந்து நான் வீட்டுக்கு போகிற வரைக்குமே ஒரு மாதிரி ஒரே லைக் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணலாம் எப்படி சொல்லலாம், எப்படியோ கீழே வந்துடுச்சான்ட்டு நீ செக் பண்ணிவிடு, நம்ம இன்றைக்கே பார்த்துக்கலாம், நமக்கு இன்றைக்கே வந்துட்டு தெரிஞ்சிடும்ல அப்படி சொல்லிட்டு என்னை கேட்கவும் நானும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல சீரியஸாக. ஸோ நானும் வந்துட்டு ஃபுல்லாக யூடியூப் சர்ச் பண்ணுறேன், என்னோடய இன்ஸ்டியூட்லேருந்து ஏதாவது கீ சென்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறேன். ஃபுல்லாக அங்கே வந்துட்டு லைவ்லலாம் வந்துட்டு சால்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க யூடியூப்பில். ஸோ அதெல்லாம் பார்த்து கேவலமாக லைக் அந்த ஃபிசிக்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்டார்டிங் என்னோட அட்டெம்ப்டில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தேன். நான் எடுத்தோடனே ஃபிசிக்ஸ் தான் பார்த்தேன். பிகாஸ் எனக்கு பயாலஜி கொஞ்சம் ஹோப் இருந்தது, ஓகே அதை பார்த்துக்கலாம், ஃபிசிக்ஸ் என்ன வருதோ அதை வச்சு தான் நம்மளுடைய லைக் டோட்டல் ஸ்கோர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தேடினேன். மார்க்லாம் வந்துருச்சு, நான் ஃபைனலாக போட்டேன். கிட்டத்தட்ட லைக் ஒரு 400 கிட்ட தான் அப்போ இருந்தது நான் வந்துட்டு பண்ணும்போது. ஸோ எங்கள் அம்மா வேறு வந்துட்டு ஒரு நான் நல்லா மார்க் வாங்கியிருப்பேன், பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்னை வந்துட்டு பார்த்துட்டே இருந்தாங்க நான் வந்துட்டு டீச்சர் பண்ணும்போதெல்லாம். ஆனால் இப்போ நான் அவங்ககிட்ட வந்துட்டு எப்படி வந்துட்டு இல்லை இந்த வாட்டி வராதுன்ட்டு எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அண்ட் மெயினாக வந்துட்டு லைக் ஒரு மாதிரி கில்ட், ரெக்ரெட், ஒரு மாதிரி நமக்கு பொட்டன்ஷியல் இருந்தோம், நம்ம அதை யூஸ் பண்ணலையோ, 1 year கொடுத்தாங்க, நம்ம அந்த டைமெல்லாம் என்ன பண்ணோம், லைக் என்ன சொல்கிறது, இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாமோ, சோஷியல் மீடியா பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் நம்ம வந்துட்டு சீட் எடுத்துக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இப்படி யோசிச்சு நான் கிட்டத்தட்ட ஸ்ட்ரென்த் கொண்டு வந்துட்டு நான் போய் சொல்லிட்டேன், இல்லை இந்த வாட்டி வராது அப்படி சொல்லி நான் சொல்லிட்டேன். திஸ் இஸ் பவித்ரா, 3rd year MBBS இன் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ். அண்ட் மெயினாக அந்த டைமில் என்னோட தாட் என்னென்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் திங் இருந்தது. பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு இயர் கொடுத்தாங்க ஒன்று, பட் நான் அதை பெருசாக யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. வாட் இஃப் நான் அடுத்ததுமே அப்படியே பண்ணிட்டேன்னா, வாட் இஃப் நான் திருப்பியும் வந்துட்டு ஒழுங்காக பண்ணாமல் இதே நிலமையில திருப்பி வந்து இருந்தேன்னா என்ன பண்ணுறது, நிஜமாவே நமக்கு பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா, இல்லை நம்ம வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிடலாமா, இதுக்கு நம்ம ஒர்த் இல்லையா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது தான் மெயின் திங்காக இருந்தது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களாம் கேட்பாங்க, ஓகேவா, பிகாஸ் நம்ம நீட் பண்ணுறோம், லைக் மற்றவங்களாம் காலேஜ் போகும்போது நம்ம காலேஜ் போகாமல் ட்ராப் எடுத்து பண்ணுறோன்னும் போது நம்ம மேலே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம என்ன ரிசல்ட் சொல்ல போகிறோன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்ககிட்டலாம் அடுத்து என்ன சொல்லனாலும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன், நான் வந்துட்டு கொஞ்சம் நாளாக யாருக்காலையுமே பட கிடையாது. பிகாஸ் அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டு ஒரு தனியாக ஒரு கட்ஸ் வேணும், அது வந்துட்டு அந்த டைமில் எனக்கு கிடையாது. பட் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது மட்டும் மைண்டில் வந்துட்டு ரொம்ப லைக் ப்ராமினெண்ட்டாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் வீட்டில் வந்துட்டு சொல்லிட்டேன் தெளிவாக, இல்லை இந்த டைம் சீட் வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பேப்பர், என்னால் வந்துட்டு ஒழுங்காக பண்ண முடியல, ஏன் தப்பு தான் அப்படி சொல்லிட்டு நான் என் மனசில் என்னென்ன இருக்கோ எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்து அவங்க கேட்ட கொஷின், சரி அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் எனக்கு MBBS தாண்டி யோசித்தேன் அப்படின்னா நான் கம்ப்ளீட் பிளாங்க். எனக்கு இதை தவிர்த்து எனக்கு இதை தவிர்த்து நிறைய இருக்குது, பட் ஆனால் எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த டாக்டர் செட்டு, டாக்டர் அப்படியே நான் இருந்துட்டேன். என் வீட்லேயும் நான் அப்படியே சொல்லிட்டாங்க. ஸோ இதை தாண்டி மற்ற ஒரு ஏகப்பட்ட சூப்பர் குட் டிகிரிஸ் இருக்குது, பட் ஆனால் எனக்கு அதில் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு நானே வந்துட்டு என்னை கேஸ்லைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இல்லை நமக்கு பொட்டன்ஷியல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், பிகாஸ் நம்ம எவ்வளோ போட்டாலுமே வந்துட்டு ஃபிசிக்ஸ் வர மாட்டேங்குது, கெமிஸ்ட்ரி வர மாட்டேங்குது, கேஸ்லைட் பண்ணிக்கிட்டேன், லைக் நமக்கு பொட்டன்ஷியலே கிடையாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ என்னோட ஹாஃப் பிரெயின் வந்துட்டு இல்லை நம்ம இது நமக்கு வராது அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னோட ஹாஃப் பிரெயின் வந்துட்டு அதை தவிர்த்து நமக்கு வேறு என்ன தெரியும், நமக்கு வேறு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இருந்தது. ஓகே, வச்சுட்டு அந்த நைட் வந்துட்டு ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன், ஃபுல் ஆஃப் கில்ட், ஃபுல் ஆஃப் ரெக்ரெட்ஸ். லைக் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் மெயினாக எனக்கு இருந்தது. இன்னும் சொல்லணும்னா கில்ட், ரெக்ரெட் தாண்டி, பிகாஸ் நடந்து போச்சுன்னு என்னை வந்துட்டு நான் ஒரு பக்கம் தேத்திக்கிட்டேன், ஓகே ஆனது ஆகிப்போச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் நெக்ஸ்ட் வந்தது. ஸோ அப்படி நான் யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு வந்துட்டு இந்த ஒரு 365 days நமக்கு கொடுத்தாங்க, நம்ம அதில் என்ன பண்ணோம்,
நமக்கு வந்துட்டு பொட்டென்ஷியல் இருந்தோம், நம்ம அதை போடலையா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு வேறு ஃபீஸ் கட்டணும். இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபீஸ் கட்டினாங்க, அது என்ன ஆச்சு? வேஸ்ட்டு. இப்போ திருப்பி நமக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டணும். ஸோ நம்ம ஏன் வந்துட்டு இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம் நம்ம பேரண்ட்ஸ்ன்ற மாதிரியான ஒரு தாட் வந்துட்டு அப்படியே ஒரு ரெக்ரெட்ஸாக ஒரு கில்ட்டாக வந்துட்டு மாறிச்சு. ஸோ கன்ஃபியூஷன்லேருந்து இப்படி தான் எனக்கு அந்த ரெக்ரெட் கில்ட்லாம் வந்தது ஆக்சுவலி. பட் ஆனால் என்னோட அம்மா வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டு உன்னை நம்புகிறேன், நீ வந்துட்டு அடுத்த ட்ராப் எடுக்கணும்னா வந்துட்டு எடுத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீ எத்தனை ட்ராப்ஸ் எடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது தென் ஆஃப்டர் பூஸ்டட் மை கான்ஃபிடன்ஸ். நானும் வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு போன டைம் பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே இந்த டைம் பண்ணக்கூடாது. எனக்கு ஆக்சுவலி ப்ராப்பராக லைக் படிக்க தெரியல, நீட்டுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் தென் ஆஃப்டர் நான் வந்துட்டு சரி சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி நான் வந்துட்டு ப்ராப்பராக பிளான் போட ஆரம்பித்தேன். நான் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல்ஸ் இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் வந்துட்டு கட் பண்ணலை, பட் லிமிட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் எனக்கான நானே உட்காந்து சொந்தமான பிளான் போட்ட ஸ்ட்ராட்டஜி போட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் எப்படி படிக்கணும், நீட்னா இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணுன்றது எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. அண்ட் தென் ஆஃப்டர் வந்துட்டு 622 மார்க் நீட் எக்ஸாமில் எடுத்து இப்போது கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன இதுலேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த டே இதோடு முடிஞ்சுட்டு போகிறது கிடையாது, ஓகேவா? நம்மளை வந்துட்டு மாற்றிக்கிட்டா நாளைக்கு வந்துட்டு பெஸ்ட் டேவாக இருக்கும். அப்போது ஒரு காலத்தில் இந்த டைமில் நானுமே வந்துட்டு கன்ஃபியூஷன் ரெக்ரெட்ஸ் கில்ஸோடு தான் இருந்தேன், ஓகேவா? ஆனால் இப்போ நான் அப்படி கிடையாது. இப்போ நான் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இப்போ கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோடய லைஃப் ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு இட்ஸ் நாட் எண்ட், ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, ஓகே? பட் ஆனால் அதுக்கு நம்ம வந்துட்டு நம்மளை தயார் பண்ணிக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த மொமெண்ட்டில், ஓகே? நான் வந்துட்டு என் வீட்டில் கேட்டப்போ நான் வந்துட்டு சொல்லிட்டேன், நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ட்ராப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் உட்காந்து யோசிக்கும் போது இப்போது என்னோட 1 இயர் நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 365 டேஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஒரு வயசு பிகாஸ் நம்ம கூட இருக்கவங்க எல்லாமே வந்து தே ஆர் க்ரோயிங், ஓகேவா? அவங்க வந்துட்டு லைஃப்பில் சம்திங் ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து ஸ்டாக்னண்ட்டாக வந்துட்டு 1 இயர் வச்சுருக்கோம், லைக் ஸ்டாக்னண்ட்டாக இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. தேர்ட் திங், நம்மளை நம்பி பே பண்ணியிருக்காங்க அமௌண்ட், ஒரு 1 lakh ஒரு 1.5 lakh ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் கட்டியிருக்காங்க. நம்ம மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது இது எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு நான் வந்துட்டு யோசித்தேன். இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு டிகிரி ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ இந்த நாளுமே வேஸ்ட்டாக போடலை. பிகாஸ் நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமே நான் டேரெக்டாக போய்ட்டு வேறு டிகிரி வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் நான் வந்துட்டு என்னை நம்பி நமக்கு பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு நீட்காக நம்ம வந்துட்டு பண்ணும்போது இப்போ டக்குன்னு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வேஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு, ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்துட்டு இல்லை, நான் வந்துட்டு எம்பிபிஎஸ்ஸே பண்ணுறேன், நான் திருப்பி 1 இயர் ட்ராப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஓகே? ஸோ அதனால் நான் வந்துட்டு திருப்பியும் ட்ராப் எடுத்தேன். நான் என்னை நம்பினேன். அண்ட் நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். அப்போவே ஓகே இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி படிக்கக்கூடாது, இந்த கொஷின் வரும், இந்த கொஷின் வராது அப்படி சொல்லிட்டு. அண்ட் எனக்கே ஒரு ஐடியா வந்துச்சு, ஓகே இந்த லைனில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க நம்மளை, ஸோ இது படிச்சுக்கலாம். அந்த மாதிரி எனக்குள்ளேயே வந்துட்டு தோன்ற அளவுக்கு நான் வந்துட்டு புக்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் ஆக்சுவலி ஒரு 1 இயர். நான் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து சீட் எடுத்துருக்கலாம். பட் அந்த அளவுக்கு எனக்கு அப்போ எக்ஸ்போஷர் இல்லை, ஓகே? அண்ட் இப்போ நான் வந்துட்டு நல்லா படித்தேன். நான் வந்துட்டு இப்போ எம்பிபிஎஸ் சென்னை கவர்மெண்ட் காலேஜில் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பேரண்ட்ஸும் வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க. ஸோ வேறு என்ன வேணும்? எனக்கு இருந்த அந்த ஒரு கன்ஃபியூஷன், அந்த ஒரு ரெக்ரெட், அந்த ஒரு கில்ட்டெல்லாம் இப்போ எனக்கு கிடையாது, ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஆக்சுவலி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஓகே? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், மென்டல் பீஸ் இஸ் எவ்ரி திங் அப்படி சொல்லிட்டு. ஸோ நமக்கு எப்போ மென்டல் பீஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம என்னைக்கு வந்துட்டு நமக்கு பிடிச்சதை பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு மென்டல் பீஸ் இருக்கும். நான் எனக்கு பிடிச்ச பாத்தை தேர்ந்தெடுத்துட்டு அதனால் இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, ஓகே? நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு அன்றைக்கி நைட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பீக்கில் இருந்த இமோஷனே வந்துட்டு ஆங்கர் தான், அதுவும் என் மேலே. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வேஸ்ட் பண்ண அந்த டைம், நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாத அந்த டைமில் நம்ம நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்க வேண்டாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க வேண்டாம். நம்ம வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு இல்லை இந்த வாட்டி எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜில் சீட் வந்துடும்ட்டு வீட்டில் சொல்லியிருந்துருக்கலாம். அவங்களே நம்ம இப்போ கஷ்டப்படுத்த வேண்டாம். இப்போ 1 இயர் என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு கூட தெரியல, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு எனக்கே என் மேலே ரொம்ப கோவம் இருந்தது, ஓகே? ஸோ அப்போ நான் வந்து யூடியூப்ஸ்லாம் பார்க்கும்போது நான் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ இப்போ நான் போடுறேன். ஆக்சுவலி அந்த வீடியோ வந்துட்டு என்னை ரொம்ப சேஞ்ச் பண்ணுச்சு. பிகாஸ் அந்த வீடியோவில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்னேக் வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே கீழே ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த ஸ்னேக் அதை பார்க்காம அதில் போகும்போது அந்த ஆப்ஜெக்ட் இதை ஹர்ட் பண்ணிடும். ஸோ ஸ்னேக்குக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்தனால என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே சுற்றி லைக் நார்மலாக டைட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஹியூமன்ஸ் கிடச்சாவே அந்த பாடியெலாம் டைட் பண்ணி போன்ஸ்லாம் பிரேக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு டிஃபென்ஸ் ஸ்கில் காட்டும் போது அது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இந்த ஸ்னேக் அப்படி பீஸ் ஆகிடும். ஸோ இதுலேருந்து என்னென்னா லைக் நம்மளுடைய ஆங்கர் வந்துட்டு நமக்கு தான் பிரச்சனை, ஓகேவா? ஸோ நம்ம ஆங்கரை எப்படி
நமக்கு வந்துட்டு பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கணுன்றது தான் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? பிகாஸ் நம்மளோட ஆங்கர் எப்பவுமே நமக்கு அகைன்ஸ்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நம்ம பவராக மாற்றி நமக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்மளோட பொட்டன்ஷியல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு நான் அன்றைக்கி நைட் எனக்கு வந்துட்டு புரிஞ்சுது. ஸோ டோன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ராங் இமோஷன்ஸ் இப்போ. ஓகேவா? பிகாஸ் இப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும், எனக்குமே இருந்திருக்கு. நான் அந்த ஸ்டேஜ்லேருந்து நான் வந்துட்டு என்னை ரெடி பண்ணிவிட்டு நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இப்போது ஒரு சென்னை கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாராலையுமே முடியும். ஆனால் ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு சீரியஸாக நான் வந்துட்டு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போகும்போது அங்கே வந்துட்டு பிரிச்சிருப்பாங்கல்ல, லைக் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, லைக் இப்போ தான் சும்மா வந்திருக்காங்க, அண்ட் டாப்பர்ஸ். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கோச்சிங் போகும்போதெல்லாம் டாப்பர்ஸுக்கு கிடைக்கிற அந்த ஒரு அட்டென்ஷன் வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு ப்ராப்பராக ஒன்றும் தெரியல, லைக் எப்படி படிக்கலான்னே எனக்கு முதல்ல தெரியல. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது போல், அப்படி தான் நான் வந்துட்டு யோசித்தேன். ஓகே, பட் தென் ஆஃப்டர் வந்துட்டு நான் வந்துட்டு லைக் ஆகாஷ்லலாம் ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு டாப்பரை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்னையுமே ட்ரீட் பண்ணாங்க. லைக் என்னை வந்து இன்டென்சிவ் பேட்ச்லாம் ஒன்று போட்டுட்டு லைக் 600+ எடுக்கிற ஆளுங்கெல்லாம் அந்த பேட்ச்சில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ தனியாக வந்துட்டு அந்த டவுட் சால்விங் செஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நடக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ஆவரேஜ்லேருந்து நான் வந்துட்டு ஒரு டாப்பர் ரேஞ்சுக்கு போனதுக்கான காரணம் லைக் நானாக வந்துட்டு கற்றுக்கிட்டது. ஓகேவா? எப்படி வந்துட்டு நம்ம நார்மலாக படிக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்ம நீட்க்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கற்றுக்கிட்டோம். நம்ம எந்த மாதிரி நீட் அப்ரோச் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நீட் ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, எல்லாமே வந்துட்டு நீட் 27க்காக ஒரு ரோட் மேப் மாதிரி அடுத்து எப்படி படிக்கலான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணனோ அதே வந்துட்டு இன்னும் லைக் ஒரு சூப்பர் வேர்ஷனாக, பிகாஸ் எனக்குன்றனால நான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் போட்டேன், லீனியண்ட்டாக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல ஈஸியாக லைக் எல்லாராலையும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீஸிபிளான ஒரு பிளான் வந்துட்டு நான் போட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் கான்டென்ட்ஸ். வீடியோவில் சொன்னது தான் இப்போது சொல்கிறேன். ரெக்ரெட்ஸ் வேண்டாம், ரியலைஸ் பண்ணு. ஸோ இப்போ என்னென்ன தப்பு பண்ணியோ அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணாத. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசணும், இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு மாதிரி ஐடியா வேணும் அந்த மாதிரினா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏதாவது உங்களை போட்டு பிரச்சனை பண்ணுது, லைக் உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ் பற்றியா ஒருத்தர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நான் எல்லாருக்குமே வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஃபுல் சப்ஸ்கிரைபர்ஸ், க்யூட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்? ஓகே, தேங்க்யூ.